Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்கேலார் ப்ராடக்ட். இதை டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அதோட டெஃபினிஷன். தி ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் the product of the magnitudes of both the vectors and the cosine of the angle between them. அதாவது டூ வெக்டார்ஸ் இருக்குது, ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு வெக்டாரையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா அதோட வேல்யூ என்ன வரும்னா, ஓகே, ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் இன்ட்டு பி வெக்டாரோட மேக்னிடியூட் இன்ட்டு காஸ் தீட்டா. அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ. ஓகே, இப்போது இந்த தீட்டா என்ன பார்த்தோம்னா, தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார். அந்த ரெண்டு வெக்டாருக்கும் உள்ள இன் பிட்வீன் ஆங்கிள் தான் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஏனா ஏ வெக்டாரோட மேக்னிடியூடு, பினா பி வெக்டாரோட மேக்னிடியூடு, தீட்டானா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள், the product quantity is always a scalar. ஓகேங்களா? இப்போ ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? ஸ்கேலராக தான் இருக்கும். ஓகே ஓகே இப்போ அந்த ஆன்சர் ஸ்கேலர் அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரெக்ஷன் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் நம்பர். அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பர் இல்லை நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா? பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம் இல்லை நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம். எப்போ பாசிட்டிவ்னா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் வரக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவ். ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் அபியூஸ் ஆங்கிளாக இருந்தால் வரக்கூடிய ஆன்சர் நெகட்டிவ். புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். வரக்கூடிய ஆன்சர் ஸ்கேலர், அதாவது ஒரு நம்பர். அந்த நம்பர் பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஓகே, ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் நம்பர் பாசிட்டிவ், அந்த ஆன்சர் பாசிட்டிவ். ஓகே, ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் அபியூஸ் ஆங்கிளாக இருந்தால் வரக்கூடிய அந்த ஆன்சர் நெகட்டிவில் வரும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு, ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். அதாவது a vector dot b vector is equal to b vector dot a vector. ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ a vector dot b vector இதோட மேக்னிடியூட் ஃபார்ம்னா ab cos theta. அதே மாதிரி b vector dot a vector மேக்னிடியூட் ஃபார்ம்னா ba cos theta. அப்போ பாருங்கள், LHSல ab cos thetaன்னு வரும், RHSல ba cos thetaன்னு வரும். ரெண்டுமே ஷுட் பி ஈக்குவல். அப்போது ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது பாயிண்ட்டு, த வெக்டார்ஸ் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அதாவது இந்த வெக்டார்ஸ் என்ன பண்ணும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ஒபே பண்ணும். கீழே இருக்க அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். அதாவது இந்த ஏ வெக்டாரை உள்ளே கொண்டு போயிட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஏ வெக்டாரை உள்ளே கொண்டு போய் டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஏ டாட் பின்னு வருமா, ப்ளஸ் ஏ டாட் சி. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. ஃபோர்த்து பாயிண்ட், தி ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ். இப்போ ஏ வெக்டார் கொடுத்தாச்சு, பி வெக்டார் கொடுத்தாச்சு. அந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமானாக்கா கண்டிப்பாக பண்ணலாம். அது என்ன ஈக்குவேஷன் தேவை? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் தான் தேவை. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. ஓகேங்களா? நமக்கு தீட்டா தான் வேணும். அப்போ தீட்டாவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த ஏபி காஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா என்னன்னு மாறும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இந்த பக்கம் வந்தால் இன்வெர்ஸ் ஆகிடும். அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏபி.
ஏன்னா இந்த பக்கம் ஏபி எப்படி இருக்கு நியூமரேட்டர், இந்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டர் ஆகிடும், இங்கே உள்ள காஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா இன்வெர்ஸ் ஆகிடும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை ஏபி. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா மூலியமா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள இன்பிட்வீன் ஆங்கிளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 5. The scalar product of two vectors will be maximum எப்போ when cos theta is equal to 1, that is theta is equal to 0 degree. ஓகேவா, 0 டிகிரின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அந்த ரெண்டு வெக்டார்ஸும் parallel வெக்டார்ஸ், சேம் டைரக்ஷன். கீழே பாருங்க, டயக்ராம் பாருங்க, ஏ வெக்டார் பாருங்க, பி வெக்டார் பாருங்க, ரெண்டுமே எப்படி இருக்கு சேம் டைரக்ஷன். அப்போ சேம் டைரக்ஷன்னா parallel வெக்டார்ஸ், ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ஓகேவா, இப்போ எப்படி அங்கே மேக்ஸிமம் ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் டீட்டா, டீட்டா 0 டிகிரி. உங்களுக்கு நல்லாவே தெரியும் காஸ் 0 1, காஸ் 0 1 நீங்கள் என்ன பண்ணால் போதும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மேக்ஸிமம் ஏபி. அதாவது ரெண்டு வெக்டார்ஸ் parallel வெக்டார்ஸாக இருந்தால் ஜஸ்ட் நம்ம அதோட ரெண்டு மேக்னிடியூடை டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம், வரக்கூடிய ஆன்சர் டெஃபினட்டாக மேக்ஸிமம் ஆன்சராக தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 6. த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வில் பி மினிமம். எப்போ மினிமமாக இருக்கும் when cos theta is equal to -1, that is theta is equal to 180 degree. 180 டிகிரின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஆன்டி பேரலல். அதாவது ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா, எப்படி இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். கீழே டயக்ராம் பாருங்க, ஏ வெக்டார்ஸ் ரைட் சைடு ஆக்ட் ஆகுது, பி வெக்டார்ஸ் லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ என்ன மீனிங் ஆன்டி பேரலல். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணால் போதும், டீட்டாக்கு பதில் 180 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் 180. உங்களுக்கு தெரியும் காஸ் 180 -1. ஓகேங்களா, அப்போ -1 இன்ட்டு ஏபி மைனஸ் ஏபி. ஓகேங்களா, அப்போ இங்கே ஆன்சர் எப்படி வருது மைனஸில் வருது. ஓகேவா, அப்போ இங்கே ஆன்சர் மைனஸில் வருது. அப்போ கண்டிப்பாக இது மினிமமாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இங்கே எப்படி இருக்கு மினிமமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு மேக்ஸிமமாக இருக்குது. இங்கேயும் ஏவும் பியும் மல்டிபிள் பண்ணுறோம், ஆனால் ஆன்சர் பாசிட்டிவில் இருக்குது, ஸோ மேக்ஸிமம். இங்கேயும் ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணுறோம், ஆனால் ஆன்சர் எப்படி இருக்கு மைனஸில் இருக்குது, ஸோ மினிமம். நெக்ஸ்ட், இப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸும் எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகேங்களா, பர்பண்டிகுலர் சொன்னாலே ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல காஸ் 90 போட்டால் போதும். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் 90, காஸ் 90 0, 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு வெக்டார்ஸ் மியூச்சுவலி ஆர்த்தோகானல் வெக்டராக இருந்தால் ஓகேங்களா அதோட டாட் ப்ராடக்ட் 0. ஓகேவா, டூ வெக்டார்ஸு மியூச்சுவலி ஆர்த்தோகானல் வெக்டார்ஸாக இருந்தால் அதோட டாட் ப்ராடக்ட் 0வாக இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 7. நெக்ஸ்ட், த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டார் வித் இட் செல்ஃப் இஸ் டேர்ம்ட் ஆஸ் செல்ஃப் டாட் ப்ராடக்ட். அதாவது ஒரு வெக்டாரை அதே வெக்டாரால் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா அது பேர் செல்ஃப் டாட் ப்ராடக்ட். ஓகேங்களா, ஒரு வெக்டரை அதே வெக்டரால் என்ன பண்ணுறோம் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம், அப்போ அது பேர் என்னன்னா செல்ஃப் டாட் ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார், அதாவது ஏ வெக்டரை ஏ வெக்டராலேயே என்ன பண்ணுறோம் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள் இதோட ஈக்குவேஷன் எப்படி வரும், ஏ வெக்டாரோட மேக்னிடியூடு ஏ, இந்த ஏ வெக்டாரோட மேக்னிடியூடு ஏ இன்ட்டு காஸ்டீட்டா. அப்போ ஏ காஸ்டீட்டா. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டாரும் ஒரே வெக்டார் தான். ஓகேவா, அப்போ ஒரே வெக்டார்னா அவங்களுக்கு உள்ள ஆங்கிள் 0 டிகிரி. அப்போ நம்ம இங்கே காஸ் 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் 1ன்னு வரும். 1 இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர். அப்போது ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இப்படி எழுதலாம். சரிங்களா, அப்போ ஒரு வெக்டரை அதே வெக்டரால்
டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஓகேங்களா அதோட மேக்னிடியூடு ஸ்கொயர் ஆகும். a vector dot a vector is equal to a square. சப்போஸ் நமக்கு a வேணும்னா ஓகேங்களா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணால் போதும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். ஓகேங்க பாருங்க a is equal to square root of a vector dot a vector. Next point, in case of a unit vector ஓகேங்களா சப்போஸ் அந்த வெக்டார் வந்து யூனிட் வெக்டராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் யூனிட் வெக்டார் சொன்னாலே ஞாபகம் வர வேண்டியது அதோட மேக்னிடியூடு 1 ஓகேங்களா யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூடு 1 ஓகேவா. இங்கே பாருங்க இன் கேஸ் ஆஃப் ஏ யூனிட் வெக்டார் அது என்ன டினோட் பண்ணுறாங்க என் கேப் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. அப்போ என் கேப் டாட் என் கேப் இஸ் ஈக்குவல் டு என் கேப்போட மேக்னிடியூடு 1 இந்த என் கேப்போட மேக்னிடியூடு 1 இன்ட்டு காஸ் 0. இங்கே ஏன் காஸ் 0 வருதுன்னா இது ரெண்டுமே ஒரே வெக்டார் தான். அப்போ ஒரே வெக்டார்னா சேம் டைரக்ஷன். அப்போ சேம் டைரக்ஷன்னாக்கா 0 டிகிரி காஸ் 0 ஒன்றுன்னு ஆகிடும். அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 ஓகேங்களா. அப்போது ஒரு யூனிட் வெக்டாரை அதே யூனிட் வெக்டாரால் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 1. இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இந்த கேஸ் பாருங்கள் ஒரு வெக்டரை அதே வெக்டரால் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா மேக்னிடியூட் ஸ்கொயர் ஆகும் ஓகேவா. இங்கே ஒரு யூனிட் வெக்டரை அதே யூனிட் வெக்டரால் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 1 ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேப் டாட் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப் டாட் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப் டாட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா. இங்கே இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஏன் ஐ கேப்பா ஒரே யூனிட் வெக்டார், ஜே கேப்பா ஸோ ஒரே யூனிட் வெக்டார். நான் இப்போ தான் சொன்னேன் ஒரு யூனிட் வெக்டாரை அதே யூனிட் வெக்டாரால் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 1 சரிங்களா. ஸோ இது எல்லா கேஸ்க்கும் பொருந்தும். ஆனால் ஒரு யூனிட் வெக்டாரை அதே யூனிட் வெக்டாரால் என்ன பண்ணணும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இன் கேஸ் ஆஃப் ஆர்த்தோகானல் யூனிட் வெக்டார்ஸ் ஓகேங்களா. ஆர்த்தோகானல் அப்படின்னு சொன்னாலே 90 டிகிரி உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் ஓகேவா. இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் ஓகேவா இசட் ஆக்சிஸ். அடுத்து இங்கே பாருங்களேன் எக்ஸ் ஆக்சிஸை ஐ கேப் அப்படின்ற ஒரு யூனிட் வெக்டாரால் டினோட் பண்ணுறாங்க ஓகேவா. இந்த ஒய் ஆக்சிஸை ஜே கேப் அப்படின்ற ஒரு யூனிட் வெக்டாரால் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இசட் ஆக்சிஸை கே கேப் அப்படின்ற ஒரு யூனிட் வெக்டாரால் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐ கேப் டாட் ஜே கேப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் ஓகேவா. ஐ கேப் டாட் ஜே கேப் ஓகேவா. ஐ கேப்போட மேக்னிடியூடு 1 ஜே கேப்போட மேக்னிடியூடு 1 காஸ் 90. ஏன் ஐ கேப்க்கும் ஜே கேப்க்கும் உள்ள ஆங்கிள் 90 ஏன்னா மேலே டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்க ஆர்த்தோகானல். அப்போ 90 டிகிரியா காஸ் 90 0. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஜே கேப்போட மேக்னிடியூடு 1 கே கேப்போட மேக்னிடியூடு 1 ஜேவுக்கும் கேவுக்கும் உள்ள ஆங்கிள் 90 ஸோ இன்ட்டு காஸ் 90 0 0 இன்ட்டு எனி திங் 0. அதே மாதிரி கே கேப்போட மேக்னிடியூடு 1 ஐ கேப்போட மேக்னிடியூடு 1 கேவுக்கும் ஐக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி அப்போ காஸ் 90 0 0 இன்ட்டு எனி திங் 0 ஓகேவா. அப்போது ஆர்த்தோகானல் யூனிட் வெக்டராக இருந்து அங்கே ஐ கேப்பையும் ஜே கேப்பையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஆன்சர் 0. ஜே கேப்பையும் கே கேப்பையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 0. கே கேப்பையும் ஐ கேப்பையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 0 ஓகேவா. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு காம்போனண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஓகேவா. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஏ வெக்டார் பி வெக்டார்னு பார்த்தோம். அதோட காம்போனன்ட்ஸ் பார்க்கல. இப்போ என்ன பண்ண போகிறோம் அதோட காம்போனன்ட்ஸ் மூலியமாக டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. இங்கே பாருங்கள் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் உங்களுக்கு தெரியும். ஏ வெக்டாரோட காம்போனன்ட் ஃபார்ம் ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். 2 டைமென்ஷனல் அப்படின்னாக்கா இந்த தேர்ட் டேர்ம் வராது ஓகேவா. இது 3 டைமென்ஷனல். டாட் பி வெக்டாரோட காம்போனண்ட்டு பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ரெண்டாவது டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணணும்.
இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த மூணாவது டேர்ம் கூட மல்டிபிள் அதாவது டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் டாட் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம் டாட் இந்த செகண்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம் டாட் இந்த தேர்ட் டேர்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் டேர்ம் டாட் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், இங்கே தேர்ட் டேர்ம் டாட் இந்த செகண்ட் டேர்ம், இங்கே தேர்ட் டேர்ம் டாட் இந்த தேர்ட் டேர்ம். பண்ணிடலாமா? ஓகே, கேட்ட பாருங்க. ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஐ கேப் டாட் ஐ கேப் ப்ளஸ் ஏஎக்ஸ் பிஒய் ஐ கேப் டாட் ஜே கேப் ப்ளஸ் ஏஎக்ஸ் பிஇசட் ஐ கேப் டாட் கே கேப். ஸோ இதே மாதிரி வரும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த டேர்மில் பாருங்களேன், இந்த டேர்மில் ஐ கேப் டாட் ஐ கேப் நான் சொன்னேன்னா, இப்போ தான் சொன்னேன், ஒரு யூனிட் வெக்டரை அதே யூனிட் வெக்டரால், ஓகேங்களா, அதே யூனிட் வெக்டரால் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 1. அப்போது இந்த ஐ கேப் டாட் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு 1. 1 இன்ட்டு ஏஎக்ஸ் பிஎக்ஸ் சேம் வேல்யூ தான். அப்போ கீழே என்ன வரும்? ஏஎக்ஸ் பிஎக்ஸ் இப்போ போட்டாச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், ஐ கேப் டாட் ஜே கேப், ஐக்கும் ஜேக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேங்களா? காஸ் 90 0, 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போது இந்த ரெண்டாவது டேர்ம் 0 ஆகிடும். அதே மாதிரி இந்த மூணாவது டேர்ம் 0 ஆகிடும். அதே மாதிரி இந்த நாலாவது டேர்ம் 0 ஆகிடும். ஏன்? இங்கே ஐக்கும் கேவுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, இங்கே ஜேவுக்கும் ஐக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேவா? இது 0 ஆகிடுமா? இங்கே 0 ஆகாது. ஏன்? ஜே கேப் டாட் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு யூனிட் வெக்டரை அதே யூனிட் வெக்டரில் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 1. ஓகேவா? 1 இன்ட்டு ஏஒய் பிஒய் சேம் வேல்யூ, இது கீழே வந்தாச்சு பாருங்கள், ஏஒய் பிஒய். இந்த ஜேவும் கேவும் 90 டிகிரி, ஸோ இது 0 ஆகிடும். இந்த கேவுக்கும் ஐக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, ஸோ இது 0 ஆகிடும். இங்கே கேவுக்கும் ஜேவுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, அது 0 ஆகிடும். இங்கே லாஸ்ட்டு கே கேப் டாட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு 1. 1 இன்ட்டு ஏஇசட் பிஇசட் அதே தான் வரும். ஸோ ஏஇசட் பிஇசட் இதுதான் காம்போனன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.